தாம்பரம் போலீசார் சுமார் 1000 பேர் கஞ்சா வேட்டையில் இறங்கியதை எப்படி பார்க்கிறீர்கள்? கஞ்சா விற்பவர்கள், அதற்கு துணை நிற்பவர்கள், வாங்கி பயன்படுத்துவோர் மீது எம்மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டிருந்தோம். அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு. நல்லதுதான். அதே மாதிரி விற்கிறவன் யாருன்னு பார்க்கணும். அவனுங்களுக்கு பக்காவான ஒரு இது கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். அதில் ரெண்டாவது அவன் மீள முடியாத ஒரு கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணாதான் இதை தவிர்க்க முடியும். ஆனால் இது ஒரு இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணால் இன்னும் நல்லதாக இருக்கும். இந்த ஈசிஆர்ல இருக்கிற முக்கியமாக அந்த பெரிய பெரிய ரெசார்ட்டுகள் இங்கெல்லாம் இன்னும் அதிரடியாக சோதனை செய்து அங்கே இருக்கிற விஷயங்களை எடுக்கும்போது நிறைய இளைஞர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். பொருட்கள் இங்க இருந்து உற்பத்தி ஆகலை. இந்த போதையில இந்த கண்டுபிடிச்ச மாதிரி இந்த டேப்லெட்ஸு, கஞ்சா மாதிரி ஒரு பொருட்கள், நிறைய போதை பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் இங்கேருந்து உருவாகலை. அது வெளியிலேருந்து தான் இங்கே வருது. அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணணும். படிக்க வந்தால் படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கஞ்சா அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு பின்னாடி அவங்க லைஃபே வீணாக போகிற அளவுக்கு அதில் போய் நிறைய பேர் இப்போ விழுந்துடுறாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் படிப்பை மட்டும் பார்த்து சுற்றி இருக்கிற பசங்களோடவும் அந்த மாதிரி கஞ்சா யூஸ் பண்ணுற பசங்களோட பழகாமல் தள்ளி நிற்கிறது பசங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். எங்க பாரு கஞ்சா கஞ்சா கஞ்சா, இது விற்கிறதுக்கும் போலீஸும் அனுமதி, அவங்களுடைய பர்மிஷன்ல அதை யாரும் பண்ண மாட்டாங்க. அது ஒரே நாள் 1000 போலீஸ் போய் கண்டுபிடிச்சி அதை அரெஸ்ட் பண்ண முடியுமா? இதுக்கு முன்கூட்டியே அது அங்கங்க இதுக்கு நடவடிக்கை எடுத்து அந்த கஞ்சாவை ஒழிக்கணும், அறவே ஒழிச்சு ஆகணும். 1000 போலீஸார் இப்போ நடவடிக்கை எடுக்குதா, அது முதல்ல ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க போறது இல்லை. ஒரு ப்ராப்ளம் வரும்போது தான் இந்த 1000 போலீஸ் வருதாகண்டி, ஒரு சின்ன பிரச்சனைன்னும் போது அந்த போலீஸ் அங்க வந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்க போறது இல்லை. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல நடவடிக்கை. இது கல்லூரியில போயிட்டு இந்த மாதிரி சோதனை பண்ணி இதெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கல்லூரி மட்டும் இல்லாம எல்லா கல்லூரியிலும் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.